கைஸ், ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்மளும் மைக் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு வழியாக நம்ம நேற்று வாங்கிட்டோம். சிம்பெக்ஸ் கம்பெனிலேருந்து ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன் தான் வாங்கியிருக்கோம். M60ன்னு சொல்லிட்டு இதோட மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. வாங்க இதை ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இது வந்து நம்ம DSLRல கனெக்ட் பண்ணலாம், ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட் எதில் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது 100 மீட்டர் வரைக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குது, 100 மீட்டர் வரைக்கும் போகுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பேசலான்ற மாதிரி போட்டிருக்காங்க, ரெக்கார்ட் ஆகும்னு போட்டிருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து 2 மைக்ரோஃபோன் இருக்குமா, ஒரு ரிசீவர் இருக்குமா, எல்லா மைக்கப் போல தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 2 இது கொடுத்துருப்பாங்க. இப்போ இன்டர்வியூலாம் எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு 2 பேர் பேசுகிற மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. 360 பிக்கப் கொடுத்துருக்காங்க, அதாவது 360 ஆங்கிள்லேருந்தும் கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே வந்து 2 ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருக்காங்க, ஒயர்லெஸ் ரிசீவர் ஒரு மைக்ரோஃபோன் ஒன்று கொடுத்துருக்காங்க, 3.5mm ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க, டைப் சி ரிசீவர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, லைட்னிங் ரிசீவர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, இயர்ஃபோன் மானிட்டர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்ப்ரே ப்ரூஃப் காட்டன் 2 கொடுத்துருக்காங்க, டைப் சி சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் ஒன்று, சார்ஜிங் கேஸ் ஒன்று அப்படி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. வாவ், சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நம்ம ஹேர்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, ஏர்பாட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது டைப் சி சார்ஜிங் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாவ், இந்த மைக் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஓகே, இதுவும் ஆக்சுவலி 3 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டிஸ்பிளே வச்சுருக்கு, 2 வந்து அதான் இது 2 வந்து நம்மளுக்கு மைக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து டிஸ்பிளே வச்சுருக்கு, அதனால் இது வந்து ரிசீவர்னு நினைக்கிறேன். ஓகே, செக் பண்ணிடலாம். கூடவே நாய்ஸ் ரிடக்ஷனுக்காக இது கொடுத்துருக்காங்க. பெட்டர். ஓகே, இது அப்படியே சார்ஜிங், நம்ம ஏர்பாட்ஸில் நம்ம சார்ஜ் போடுவோம்ல, அந்த மாதிரி இங்கே வந்து சார்ஜிங்க்கு வந்து பாயிண்ட் கொடுத்துருக்காங்க உள்ளே. நம்ம அப்படியே சார்ஜிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் போல், சார்ஜிங் போட்டுக்கலாம். பேட்டரி அடிஷ்னலாக சேவ் ஆகும்னு நினைக்கிறேன் இது. ஓகே, ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா கேமராக்கும் நம்மளோட ஸ்பீக்கர் மைக்குக்கும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. அது ரிசீவருக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி சார்ஜிங்க்கு வந்து டைப் சி இப்போ எல்லோரும் யூனிவர்சல் பின் ஆகிடுச்சு இது. ஸோ டைப் சி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. இதுதான் சார்ஜிங் கேபிள் நினைக்கிறேன் ஆக்சுவலி. சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம மைக்கை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் போல். ஒரே யூஎஸ்பியில் 2 இது கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. அடிஷ்னலாக நம்ம இப்போ ஐஃபோன் யூசர்ஸ்க்குலாம் வந்து ஐஃபோனோட பின் கூட கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஐஃபோன் சார்ஜர் பின் கூட கொடுத்துருக்காங்க. அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறதா இருந்தால். இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க, இயர்ஃபோன். அது இதுக்குன்னா நம்ம ஆடியோ செக் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்த்து செக் பண்ணிடலாம். இதான் ரிசீவர். ஓகே, இது பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க இங்கே. ஓகே, நம்ம பவர் ஆன் பண்ணோன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஆன் ஆகிடுச்சு. இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு தெரியுதான்னு காட்டுறேன். இதுதான் ரிசீவர். ப்ளஸ் இது 2 மைக். இந்த 2 மைக்குக்கும் நம்ம பவர் ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் லைட் எரியுதுல, இது வந்து நம்ம பவர் ஆகிடுச்சுன்றதுக்காக இண்டிகேஷன் நினைக்கிறேன். ஓகே, இந்த சைடு இதையும் ஆன் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இது 2த்தையும் நம்ம ஆன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 மைக்கில் நம்ம எவ்வளோ தூரம் பேசுகிறோம் அப்படின்றதோட ஒரு இது உங்களுக்கு தெரியுது. மைக் 2 தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்.
அதோட டிஸ்டன்ஸ் உங்களுக்கு புரியுது, அதோட வேவ் எவ்வளோ தூரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோன்றது உங்களுக்கு புரியுது. இப்போ மைக் 1 வச்சு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மைக் 1 வச்சு செக் பண்ணுறோம். மைக் 1 வச்சு செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மைக் 1ல் மட்டும் நம்மளோட வேவ் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ தான் வந்து இது ஒர்க் ஆகுது. நம்ம இன்டர்வியூக்கெலாம் டபுள் சைடில் நம்ம பேசும்பொழுது இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 பேரோட இதுவும் வந்து நம்மளுக்கு இங்கே மானிட்டரிங்லேயே க்ளீனாக தெரிஞ்சிடும் அது ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. இதில் சார்ஜிங் 2தோட சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2தோட சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா மைக் 1ஓட சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க, மைக் 2ஓட சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த ரிசீவரோட சார்ஜர் இங்கே இருக்குது. கனெக்டிவிட்டி வந்து ஒய்ஃபை மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 100 மீட்டருக்கு மேலே நீங்கள் போயிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு உங்களோட கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்றது இந்த ஒய்ஃபையோட சிம்பிளே நீங்கள் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த வீடியோலாம் நம்ம கண்டிப்பாக இந்த மைக்கை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையல் பார்த்துட்டு போடுவோம். கண்டிப்பாக இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.